யாராவது ஒருத்தன் உன்னை ஆம்பளை என்று நினைச்சிட்டா போதும், நான் தைரியமா வெளியில போய் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிடுவேன். பாவம் இல்லம்மா அந்த பொடியன். ஏன் சொல்ல மாட்டீங்க தாத்தா? அவன் நம்மள பாவம் என்று சொல்லி தங்க வச்சா, நீங்க அவனை கேட்காம அவன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எனக்கு போட்டுட்டு இப்ப அவனை பாவம் என்று சொல்றீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா தாத்தா? தப்பே இல்லம்மா. அவன் ஆம்பளை, அவன் அனுமார் மாதிரியும் அலையலாம், ஆறுமுகம் மாதிரி கோவணத்தோடையும் சுத்தலாம். எனக்கு இருக்கிற பயமெல்லாம் உன்னை பத்தி தான். இந்த ஊர்ல கூட அவன் யாரு நல்லவன் யாரு ஒன்றும் புரியல, அதுக்குத்தான் இந்த வேஷம் எல்லாம். இதெல்லாம் ஒரு திருளு தானப்பா. சரி, நீ அந்த மேட்ல போய் நில்லு, நான் இங்க மறைஞ்சு நிக்கிறேன். போ. யாரா நீ? என்ன தைரியம் என் தோளத்துட்டு திருப்பு? நான் இருக்கிற இடத்துல நோஞ்சு எனக்கு தெரியாம ஏன் பேண்ட் ஷர்ட்டை தூடி போட்டுக்கிட்டியா? ஓ பேண்ட் ஷர்ட்டா? துணி கம்பெனில உனக்கு ஒண்டிதான் இந்த டிசைன்லாம் பண்ணி தராங்களா? சமாளிச்சுட்டா. உங்ககிட்ட பேச்சு ட்ரெஸ் கேட்டா? நான் யார் தெரியுமா? அவன் எந்த பேரன் தான் திடீரென்று எங்க நாட்டில இருந்து வந்துட்டான். உன்னை கேட்காம உடுப்பை எடுத்து கொடுத்தது தப்புதாயா? தப்புனா முடி போச்சா? தெரு தெரு என்ன துண்டோட அழிய வச்சையா? ஏன் அப்படி செஞ்சா? என்ன மன்னிச்சிடப்பா, நீ ஒன்றும் சொல்ல மாட்டா என்ற நம்பிக்கையில உன் உடுப்பை எடுத்து கொடுத்துட்டேன். இன்னும் 3 நாள்ல புது உடுப்பு வாங்கிடுவேன். புது உடுப்பு வாங்கின உடனே உன் உடுப்பை கொடுத்துறேன்ப்பா. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவசரத்துக்காக ட்ரெஸ் தேவைப்பட்டா இதுல இருந்து எடுத்து கொடுங்க. ஆமா, இவன் பேர் என்ன? ராதா. ராதாவா? ராதா என்றால் பொம்பளை என்று நினைச்சிட்டியா? எம் ராதா பொம்பளையா? எம் கே ராதா பொம்பளையா? ராதா என்றால் ராதா கிருஷ்ணன். சரி சரி, வாடா மாப்பிள, நாம போலாம். இது சரிப்பட்டு வராது. நீ முன்னாடி போ, நாங்க பின்னாடி வரோம். அம்மா, இன்னும் ஆம்பளை என்று நம்பிட்டேன், அப்படியே தாளிச்சிரு. நீ தாளிச்சிருவ. யாருங்க லண்டன் கால் கேட்டது? ஹலோ, யாரு கதைக்கிறது? நான் நாராயணன் கதைக்கிறேன். நாராயணனா? நீ எப்ப லண்டனுக்கு போனாய்? என்னங்க, நீ எப்ப இங்க வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்க. ஜெயில இருந்தா? நீ எப்ப ஏன் ஜெயிலுக்கு போனாய்? 6 பேரை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 6 பேரை வெட்டினியா? நீ ஏன் 6 பேரை வெட்டினாய்? எனக்கு 1008 பிரச்சனை இருக்குயா, அதை கேட்க நீ யாரியா? உன்னோட பிரச்சனைய உன்னோட வச்சுக்க, என்னட்ட ஏன் சொல்றாய்? அவன் நீ எங்கிருந்து கதைக்கிறாய்? இங்கிருந்து தான் கதைக்கிறேன். போன் கதை கேட்க குறுக்க குறுக்க பேசுறேன் சார். கனெக்ஷன் நான் இப்பதான் தரேன். அந்த ஆகிட்ட போய் பேசுறீங்க, அந்த சுத்த மென்ட்லியா? இப்ப பேசியா போயா? ஹலோ, தாத்தா, மாமா என்ன சொன்னார்? சத்யன் வெளியே போயிருக்கானா? பிளாட் ஓனர் தான் கதைச்சாரு. போன் நம்பர் கொடுங்க சொல்றேன்னாரு. போன் நம்பர் கொடுக்கிற நிலைமையிலாம நாம இருக்கோம். அதான் நாளை காலை நானே பேசுறேன்னு சொல்லிட்டேன். தாத்தா, 1 வாரம் கழிச்சு அம்மா அப்பா வருவாங்கன்னு சொன்னீங்களே, என்ன இன்னும் காணும்? அதுவா அம்மா, அகதிகள் முகாம் போய் விசாரிச்ச, இன்னும் 4-5 நாள்ல வந்துருவாங்களா? அப்படியா? ஜாலிதா. எப்படி சொல்லுவேன்? நடந்ததை எப்படி சொல்லுவேன்? 345, 346, 347, 348, 349, 352, 353. அது எப்படா காலங்காலத்துல எந்திரிக்கும் போதே பர்சனாலிட்டி எந்திரிக்கிறீங்க? நானும் 2 நாளா நீ சாப்பிட்ற சாப்பாடு தானே சாப்பிட்றேன். நமக்கு மட்டும் பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதே. சரி சரி, சும்மா உட்காராம எந்திரிச்சு சட்டை பண்ண கட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணவா? என்னது? எக்ஸசைஸ் பண்ண வாடான்னு. நானும் எங்க ஊர்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்பதான் விட்டுட்டேன். உங்க ஊர்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? சும்மா அடிக்காதுடா. இப்படியே கொண்டு போய் சோழ கொள்ள நிறுத்தினா
இந்த காக்கா குருவி எல்லாம் வராம இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணா கரெக்டா பண்ணண்டா, அப்பதான் பாடி வி ஷேப்ல வரும். உன்ன மாதிரி தப்பு தப்பா பண்ணா இப்படிதான் வரும். சரி சரி, பேண்ட் ஷர்ட் அவுத்து போட்டு வா, உனக்கு ஒழுங்கா சொல்லி தரணும். என்ன நீ இப்ப நீ அவுக்குறே இல்ல நான் அவுக்கட்டுமா? தாத்தா, இவன் எக்ஸசைஸ் பண்ண சொல்றேன் தாத்தா. எக்ஸசைஸ் எவ்வளவு நல்ல விஷயம், பண்ணுப்பா. ஐயோ, இந்த Dress கழட்டிட்டு பண்ண சொல்றேன் தாத்தா. நல்லதுக்கு தானே சொல்றான், பண்ணுப்பா. இது சரிப்பட்டு வராது. ஏண்டா காலங்காத்தால தொந்தரவு பண்ற? என்ன தொந்தரவு பண்ணிட்டேன்? இந்த மாதிரி கட்டினா நுழைஞ்சு விழுந்துறான், அதனால எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். ஏன்பா அதுக்காக பேண்ட் சட்டையெல்லாம் காட்ட சொல்றதா? எக்ஸசைஸ் பண்றவங்க இந்த ட்ராக் சூட் எல்லாம் போட்டு பண்ணல, அந்த மாதிரி விட்டுற வேண்டியது தானே? ஐயா, வீட்டுல யாரு ட்ராக் சூட் போட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க? என்ன மாதிரி ஃப்ரீயா பனியன் போட்டு எக்ஸசைஸ் பண்ணாதானே பாடிக்கு நல்லது. இவன் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். தம்பி, எக்ஸசைஸ்ல 1008 விதை இருக்கு. குனிஞ்சும் செய்யலாம், நிமிர்ந்தும் செய்யலாம், நின்னுகிட்டும் செய்யலாம், மண்டி போட்டும் செய்யலாம், படுத்தும் செய்யலாம். இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் பண்றேன் பாரு. நீ இங்கால வாப்பா. உடுமா புடிதா சண்டாரப்பா, பண்ணப்பா. எப்படி நம்ம எக்ஸசைஸ்? ஐயோ, ரொம்ப ஃபாஸ்டுங்க. இனிமே எங்க குடும்பத்துக்கிட்ட எக்ஸசைஸ பத்தி கதைப்பியா? ஜென்மத்துக்கும் கதைக்க மாட்டேங்க. போ போய் குளி. ஐயோ தாத்தா, ஐயோ வலிக்குதே. எனக்கு மட்டும் கால் வலிக்கலையா என்ன? உசுரே போகுதம்மா. அவங்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே தெரியல. விட்டா துச்சாதனம் மாறி துகில் உரியதுலயே இருக்கா. பாவம், நல்ல பையன். நீ பொண்ணுங்கிற உண்மைய முதல்லயே அவங்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். சொன்னதுனால புதுசு புதுசா சிக்கல் உருவாகிட்டே இருக்கு. வாமா, இருடா, கேட்டு வந்துடுறேன். என்னங்கடி? என்ன எழுதலாம்? உன்னதான் நாங்க 2 பேரும் கட்டிக்க போறோம். ஆமா கிருஷ்ணா. அம்மா தாயே, முதல்ல பொண்ணுங்களா இருக்க கத்துக்கங்கடி, அதுக்கப்புறம் புருஷன் தன்னால தேடி வருவான். ஏண்டி பெத்தவங்க பேர்லாம் அப்படி கெடுக்கிறீங்க? வெக்கம் கட்டி தெருவில் அலையாதீங்க. என்ன தலைவா, அவங்க 2 பேரையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்ட. இந்த விஷயத்துல நீ ரொம்ப வீக் தலைவா. நானா இருந்தா அவங்க 2 பேரையும். உனக்கு அவ்வளவு கேந்தி இருந்துச்சுன்னா போயிட்டு வாப்போ, நான் முன்னால போறேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா. டேய், நமக்கு வர்ற பொண்டாட்டி நல்லவளா ஒழுக்கமுள்ளவளா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அது மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கணும். சரி, உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? ஒருவேளை பூவாவுக்கே உவா, இதுல பொண்டாட்டி வேற. பேசாம வாடா. அட, பூவா ஆக்கி போடுறதுக்காக ஒரு பொண்டாட்டி வேணும்ல? என்ன நீ இவ்வளவு சின்ன பையனா இருக்க? சும்மா பொண்டாட்டின்னு பொம்பளை விஷயம் பேசிட்டு இருக்க. வாடா டேய், தேடிட்டு இருப்பாங்க. நில்லு கிருஷ்ணா. பெத்த அம்மாவையும் பிறக்க போற குழந்தைங்களையும் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஆனா கட்டிக்க போற பொண்டாட்டியை செலக்ட் பண்ற உரிமையை மட்டும் ஆண்டவனே நமக்கு கொடுத்திருக்கான். அதனால தான் சொல்றேன், பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுறாத.